சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு 5 மாதங்களுக்கு முன்னால் லாக்அப் மரணங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் நம்முடைய சிஎம் சார். அப்போது அஜித்குமார் அப்படின்ற அந்த ஒரு நபர் காவலாளிகளால் கொல்லப்பட்ட பொழுது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி பெரிய உங்ககிட்ட இருந்து வர பதில் நடக்கக்கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா. இப்போ சபரிவர்மன் சொல்லி ஒருத்தர் நாகர்கோயிலில் குட்கா கடத்தின வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறையில் இருக்கும் பொழுது அவர் இறந்து போகிறார். மாரடைப்பால் இறந்து போயிட்டார்னு சொல்லி சிறை காவலர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காவல்துறையினர் அவரை அடித்ததால தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு சொல்லாமலே அனுப்பிச்சிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டமில் தெரியும் அப்படின்னா. அஃப்கோர்ஸ் போஸ்ட்மார்ட்டமில் எல்லாமே தெரிய வரும். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கார். அவர் 5 மாதத்துக்கு முன்னாடி இதே அஜித்குமார் மரணத்திற்கு என்ன பேசினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிஎம் சார் நீங்கள் ராஜினாமா செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போது ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டால் ஒத்துக்கொள்வார்களா? நம்முடைய கேள்வியெல்லாம் இதற்கு அரசு என்ன பொறுப்பேற்க போகிறது? ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து சென்று விட போகிறார்களா? இல்லை அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி ஏதாவது பேசுவாரா? பேசக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறதா? இல்லை முதல்வர் தான் இது குறித்து ஏதாவது பேசுவாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுன்னா சட்டசபையிலும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி அப்போதைய முதல்வர் கழக தலைவர் அவர் பேசியிருக்காரு, இதை பற்றி பேசியிருக்காரு, என்ன நடந்தது அப்படின்றத வெளியில் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பேசுவீங்களா? இல்லை ஒரு மாதம் கழித்து ஏதோ ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது போய் ஒரு பஞ்ச் டயலாகை பேசிட்டு எவ்வளோ பெரிய வீரன் பார்னா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் மட்டும் காமிச்சிட்டு போக போகிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.